தேங்க்யூ. ஸோ பறை இசை நமக்கு எல்லாருக்குமே தெரியாது, பறை வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். பட் ஆக்சுவலி எல்லா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட மதர் தான் பறை. அண்ட் எழில் சார் கேட்டார், பறை எங்கே வாசிப்போம்? ஸோ அந்த காலத்தில் கம்யூனிகேஷன் இருக்காது. இங்கேருந்து அந்த ஊருக்கு ஏதாவது சொல்லணுன்னா சொல்ல முடியாது. ஊரில் வெள்ளம் வருது, பறை அடிப்பாங்க. ஏதாவது ஊர் மக்களுக்கு போய் சேர்க்கணும், பறை அடிப்பாங்க. இல்லை ஊரில் ஒரு ஃபங்க்ஷன், ஹாப்பி ஃபங்க்ஷன், சேட் ஃபங்க்ஷன், என்ன ஃபங்க்ஷனாக கூட இருக்கட்டும், பறை தான். எதுவாக இருந்தாலும் திருவிழா, பறை தான். ஒரு தமிழரோட ஒரு அன்றாட வாழ்க்கையோட ஒரு அங்கம்தான் பறை. அந்த பறையோடு ஒரு சின்ன அங்கமாக நான் இருந்தேன். இட்ஸ் எ ஹியூஜ் ஆனர். அந்த ஆனரை உலகம் முழுக்க அப்படி ஒரு இவ்வளோ நல்ல அவார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து எங்களுக்கு இந்த அளவுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்கன்றது ஈவன் பிகர் ஆனர். அண்ட் நாங்கள் வந்து ஃபுல் டீம், தேங்க்யூ டு தி என்டையர் டீம். நான் ஒவ்வொருத்தவங்களோட பேர் சொல்லி இப்போ மறுபடியும் டைம் எடுக்க விரும்பல. பட் மொத்த டீமுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என் கூட ஒர்க் பண்ண இந்த டீமை சப்போர்ட் பண்ண வந்திருக்கிற ஆல் டிக்னிட்ரிஸ் ரொம்ப 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 தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஆனர்டாக ஃபீல் ஆகுது. அண்ட் வேலு சார், நீங்கள் என்ன சொல்கிறது, தெரிஞ்ச சின்ன நாலேஜில் சொல்கிறேன். நீங்கள் நடுவில் ஒரு கண்டத்தாளம் எடுத்தீங்க, லிட்டரலாக என் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. பா, இப்படி அவர் வாசிக்கிறாரு, அதோட ஒரு சின்ன விஷயம் நான் படத்தில் வாசிச்சுட்டேனே, பா, அப்படி ஒரு மனசில் டச் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோதான். டு பி ஆனஸ்ட். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா என்னோட நிறைய படங்களுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்துக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணுவீங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ டிசம்பர் 12 நான் நிஜமாக எதிர்பார்க்குறேன். பறை வந்து வெறும் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை, வேர்ல்டு முழுக்க பறை என்னது அது தெரிய போகுது. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட். தேங்க்யூ ஸோ மச். இணை தயாரிப்பாளர் நக்கீரன் சார் அண்ட் கவிதா மேடம் அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சிறப்பு விருந்தினர்கள் ஐயா திரு டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும், ஐயா திண்டுக்கல் லியோனி சார் அவர்களுக்கும், இயக்குனர் பாக்யராஜ் சார் அவர்களுக்கும், இந்த விழாவின் நாயகன் திரு தேனிசை தென்றல் தேவா சார் அவர்களுக்கும், இயக்குனர் வெங்கடேஷ் சார் அவர்களுக்கும், இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுக்கும், பத்மஸ்ரீ வேலுவாசான் அவர்களுக்கும், கலைமாமணி முனுசாமி சார் அவர்களுக்கும், சபேஷ் முரளி சார் அவர்களுக்கும், படத்தின் நாயகன் திரு லியோ சிவகுமார் அவர்களுக்கும், நாயகி காயத்ரி ரமா அவர்களுக்கும், இந்த படத்தில் நடித்த கதாநாயகனின் நண்பனாக வரும் ஆரியன் அவர்களுக்கும், கஜராஜ் சார், ரமா மேடம், நந்தகுமார், காதல் சுகுமார், குணா, தர்மராஜ், சேரன்ராஜ், செல்வகுமார், ஞானவேல், பொன்ராஜ், அசோக் ராஜா, டயகோ எட்வின், கிருஷ்ணா, பிரபு மாணிக்கம், செந்தில், எழில், ஜெயபிரகாஷ் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எழில் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து டெக்னீஷியன் டீம்ஸ், எங்கள் டீமோட எங்கள் ஆசான் திரு கேமராமேன் திரு குழஞ்சி சார் அவர்களுக்கும், எடிட்டர் பிரேம்குமார் சார் அவர்களுக்கும், இந்த படத்தின் லிரிக்ஸ் சினேகனா அவர்களுக்கும், டான்ஸ் மாஸ்டர் திரு ஜானி சார் அவர்களுக்கும், கோ டைரக்டர் செல்வகுமார் அவர்களுக்கும், டிசைனர் ரஜன் கிருஷ்ணன் அவர்களுக்கும், மேனேஜர் பழனிசாமி சார் அவர்களுக்கும், மேக்கப் பாரதி அண்ட் சாரதா மேடம் அவர்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படத்தின் தயாரிப்பாளர் அவர்களின் பிரதர், எங்களுக்கெல்லாம் அவர்தான் இங்கிருந்து இந்த ஷூட்டிங் இங்கே வர்றதுக்கு எல்லாம் காரணகர்த்தாவாக இருந்த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அண்ட் முரளி ப்ரோ அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன், நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம இந்த மாண்புமிகு பறை எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், இது யாரோட கதை, இது என்னத்துக்காக நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ற விளக்கத்தை நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்மாலாக சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ இந்த கதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய எங்களோட தயாரிப்பாளர் சுரேஷ்ராம் அண்ட் சுபா மேடம் தான் இந்த கதையை வந்து எழுதியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இணை தயாரிப்பாளராக வந்த எங்கள் நக்கீரன் சாரும் கவிதா மேடமும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி இந்த கதையை ஒரு படமாக உருவாக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாத்துக்குமே தெரியும், என்னடா இவங்க பறை இசை எடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. பறை இசைங்கிறது ஒரு பொதுவான இசை.
அந்த இசையை நாங்கள் எப்படி உங்களுக்கு வெளி உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத தான் இந்த ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அடையாளம், கலாச்சாரம், நம்மளோட உணர்வு, இது எல்லாமே பிரதிபலிக்கின்ற ஒரு கலை. அதை தான் நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கோம். இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 பார்ட்டாக இதை வந்து பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். முதல் பார்ட்டில் வந்து ஒரு பறையிசை கலைஞர்களோட வாழ்வியலை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கோம். 2வது பகுதி நெக்ஸ்ட்டு எடுக்க போகிறதுல வந்து பார்த்திங்கன்னா பறையிசை கலைஞர்களோட டீட்டெயிலிங், பறையிசையில் எத்தனை கலைகள் இருக்குது, அந்த டீட்டெயிலிங் எல்லாமே பார்த்திங்கன்னா செகண்ட் பார்ட்டில் வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம். எங்களோட நோக்கம், அதாவது ப்ரொடியூசரோட இவங்க சுபா மேடம் அண்ட் சுரேஷ் சாரோட நோக்கமே என்ன அப்படின்னா, உள்ளூரில் இருந்து உலக நாடுகள் வரை இந்த பறை இசையை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற நோக்கத்தில் எடுக்கப்பட்ட படம் தான் இந்த மாண்புமிகு பறை. அதே மாதிரி இவங்க கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அப்படின்ற சான்று தான் கேன்ஸ் திரைப்பட விழாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படத்தை வந்து ரொம்ப பாராட்டி எழுதியிருக்காங்க. நமக்கு உங்களுக்கு நான் மீடியாவுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இப்போ நடந்த வேர்ல்டு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இன் கேன்ஸ் இந்த மாதம் நடந்த பிரிவில் வந்து பெஸ்ட் சோசியல் ஜஸ்டிஸ் ஃபிலிம், சிறந்த சமூக நீதிக்கான திரைப்படம் என்ற பிரிவில் தேர்வாகி உள்ளது. அடுத்து ஓதிஸ்மஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இத்தாலியில் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் அண்ட் லோக்கல் ஐடென்டிட்டி, கலாச்சார பாரம்பரியம் அண்டு உள்ளூர் அடையாளம் என்ற பிரிவில் வந்து விருதை வென்றுள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் லூமினரி இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் ஃபியஸ்டா 2025 வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த சமூக நீதிக்கான தமிழ் திரைப்படம் அப்படின்ற விருதையும் நம்ம வென்றிருக்கோம். இப்போ இது நம்மளோட நோக்கம் எதுக்காக எடுத்தோமோ அந்த நோக்கம் நிறைவேறிடுச்சு. அதே மாதிரி தமிழ்நாடு அரசும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கலைமாமணி முனுசாமி ஐயாவுக்கு வந்து கலைமாமணி விருது கொடுத்துருக்காங்க. மத்திய அரசும் பார்த்தீங்க அப்படின்னா பத்மஸ்ரீ அப்படின்ற விருதை நம்ம வேலுஹாசன் ஐயாவுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ண என்ன நோக்கத்துக்காக எடுக்க வந்தோமோ அந்த நோக்கம் வந்து எங்களுக்கு நிறைவேறிடுச்சு. அதுதான் மெயின். இதுதான் மெயின் எங்களுக்கு. தவில், மிருதங்கம், உருமி, நாதஸ்வரம் போன்ற கலைகளுக்கு தரும் மரியாதை ஏன் பறை இசைக்கு தருவதில்லை, அந்த கோட்பாடை வச்சு தான் நம்ம திரைப்படமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது இப்போது நம்ம கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அங்கீகரிச்சிருச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அங்கீகரிச்சிருச்சு. என்னோட வணக்கத்தை ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். 2வது என்னென்னா, இந்த படத்துக்கு நாங்கள் போய் தேவா சார்கிட்ட மியூசிக் கேட்கும்போது சொன்னார், தம்பி இந்த டைட்டில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அப்போது சார் ஃபஸ்ட்டு நீங்கள் கதையை கேட்டுங்க சார் அப்படின்னோம். கதையா, சுச்சுவேஷனை மட்டும் சொல்லுப்பா அப்படின்னாரு. அப்புறம் சார்ட்டு சுச்சுவேஷன் சொன்னோம். சார் பறை இசைக்குன்னு ஒரு ஆந்தம் வேணும், அந்த ஆந்தம் உங்களால் மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா சூப்பர் ஸ்டாருக்கு நீங்கள் போட்ட ஆந்தம் தான் இன்ன வரையும் பக்காவாக போயிட்டு இருக்கு. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு ஆந்தம் வேணும். அந்த ஆந்தம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். தேவா சாருக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2வது, நம்ம அங்கே ஃப்ரான்ஸ்லேயும் சரி இட்டாலிலையும் சரி அங்கே செலக்ட் ஆனதுக்கு காரணம் நம்மளுடைய கதையும் இந்த இசையும் தான் காரணம். நம்ம அங்கீகரிக்கல இந்த இசையை, ஆனால் உலக நாடுகள் அங்கீகரிக்குது. அதுதான் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. 2வது கடைசியாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த படம் December 12 சூப்பர் ஸ்டார் பர்த்டே அன்னைக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். அவரோட ரசிகராக நான் அதை சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். தேவா சார் அவரோட ரசிகர் தானே எனக்கு தெரியும். ஸோ December 12 இந்த படத்தை வந்து நீங்கள் திரையில் பார்க்கலாம். எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. எங்கள் தயாரிப்பாளர் சுரேஷ்ராம் அண்ட் சுபா மேடத்துக்கு என்னோட வண்டியை தெரிவித்துக் கொண்டு, இணை தயாரிப்பாளர் திரு நக்கிரன் சார் அண்ட் கவிதா மேடத்துக்கும், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் திரு முரளி சார் அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். யார் பேரும் விடுபட்டிருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளவும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆல் இந்த மேடையில் உட்காந்து அத்தனை பெரியவங்களுக்கு வணக்கம். ஏன்னா இவங்களாம் எல்லாருமே கிரேட் பர்சனாலிட்டிஸ். இவங்களோட எனக்கு அங்கே ஒரு சேர் கிடைச்சதில் ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் வந்திருக்க அத்தனை பத்திரிகை நண்பர்களே வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் ப்ரொடியூசர் நான் தேங்க் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ப்ரொடியூசருக்கு தேங்க் பண்ணோம். அண்ட் டேரக்டர் அவர் சொன்னாங்க இதுதான் ஃபஸ்ட்டு மேடைன்னு சொன்னார். இதுதான் உங்களுக்கு ஸ்டார்டிங். இன்னும் நிறைய மேடை நீங்கள் ஏறணும் பிரதர், கண்டிப்பாக ஏறுவீங்க, விட்ராதிங். கேமராமேன் நான் தேங்க் பண்ணோம். நம்ம ஆர்ட் டைரக்டர், எடிட்டர் சார், தேவா சார் நான் ரொம்ப தேங்க் பண்ணோம். ஒரு சார் போட்ட மியூசிக்கில் நான் கொரியோகிராஃப் பண்ணது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இனி வரைக்கும் எனக்கு ஒரு ஐடென்டிஃபை ஒன்று இருக்குது. நம்ம சார் பண்ண சாங் இந்த சலோமியா சாங். ஸோ அந்த சாங்கை நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். இனி வரைக்கும் நான் எங்கே போனாலும் அந்த சாங் தான் போடுவாங்க. அதுதான் என்னோட ஐடென்டிஃபை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். என்றைக்குமே அவங்க மறக்க முடியாது. அண்ட் நம்ம ஹீரோ பற்றி சொல்லி ஆகணும். சச் எ ஜெம் ஆஃப் அ பர்சன். அவ்வளோ சைலண்ட்டாக இருப்பார். ஆனால் ஒர்க்கை பாருங்கள் படத்தில் அப்படி இருக்கும். டான்ஸாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும். பீட்டர் ஃபஸ்ட்டு ரொம்ப தங்கமான ஒரு மனிதர். அது ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவர் பார்க்கறதுக்கு. அண்ட் நம்ம ஹீரோன்னு சொல்லணும். அவங்களும் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது மூலிமா அவங்க நிறைய படம் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கணும். வில்லன் சாரும் வாய்ப்பே கிடையாது. அவர் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்து எப்படி இருக்காரு, ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருப்பார்.
ஸோ இதில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் ஐ திங்க் ஒரு லைஃப் இருக்குது. ஏன்னா எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த மாண்புமிகு பறைன்றலே யாருமே இப்போ யோசித்து எடுத்து பண்ணுறதே கிடையாது. ஸோ அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் நினைக்கிறேன். நம்ம ஆடியோ லான்ச் ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வைப் அண்ட் இவ்வளோ பேர் இங்கே இந்த ஸ்டேஜில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் ஒரு ஹிட்டான படம். ஸோ இவங்களோட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி இந்த படத்தில் ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷப்படுறேன். கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய படமாக இருக்கும். எல்லாரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் எல்லாருமே ஜெயிக்கணும். தேங்க்யூ ஸோ மச். குடும்பத்தினர்கள், பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மாலை வணக்கம். ஆக்சுவலாக இந்த மேடை எனக்கு கிடைத்ததுக்கான முதல் காரணம் மாண்புமிகு பறை திரைப்படத்துடைய மாண்புமிகு தயாரிப்பாளர்கள் தான். ஸோ திருமதி சுபா மேம் அண்ட் சுரேஷ் ராம் அவர்கள் அண்ட் கோ ப்ரொடியூசர் நக்கீரன் சார் அண்ட் கவிதா மேம், ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ ஷுட் சே ஐம் பிளஸ்ட். ஐம் ரியலி பிளஸ்ட். ஸோ வார்த்தையே இல்லை அது சொல்கிறதுக்கு. என்னை நம்பி ப்ளஸ் என்னுடைய டிரெக்டர் சார் சுகுமார் சார், ஸோ இவங்க என்னை நம்பி இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஐ திங்க் ஐ டன் மை பெஸ்ட். படம் நல்லா வந்திருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, பாட்டு கேட்டிருப்பீங்க. ஸோ டிசம்பர் 12th ரிலீஸ். ப்ளீஸ் தேட்டரில் பாருங்கள், உங்களோட இதை சொல்லுங்கள். அண்ட் சாரி, நான் கொஞ்சம் ஆர்டர் மிஸ் பண்ணிட்டேன். நிறைய யோசிச்சுட்டு வந்தேன் கரெக்டாக பேசணும் அப்படின்னு. பட் சாரி, நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா என்னுடைய டான்ஸ் மாஸ்டர் ஜானி சார். மாஸ்டர், நான் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன் மாஸ்டர். பட் அதெல்லாம் ஒரு கவலைப்படலை. அந்த 2 நாள் என்னை வச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்களே அந்த அவுட்புட். ஸோ அதுதான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். என்னுடைய எடிட்டர் சார் பிரேம்குமார் சார், தேங்க்யூ ஸோ மச் சார், இட்ஸ் வண்டர்ஃபுல். அதுக்காக முன்னாடி ஆக்சுவலாக நான் ஒருத்தர் விட்டுட்டேன், ரொம்ப தப்பு அது. எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் முரளி பிரதர், ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு இனிப்பு இதயத்துக்கு சொந்தக்காரர். ஹீஸ் அ ஸ்வீட் ஹார்ட். ஐ லவ் யூ ப்ரோ. சீரியஸ்லி சொல்லியிருப்பாங்க, such a nice person. And of course Gayatri ma'am, it was pleasure working with you. Yes. And இல்லை ஒரு ரெஸ்பெக்ட். பட் நான் மிஸ் பண்ணல. ஆக்சுவலாக இந்த விழாவின் நாயகன் தேனிசை தென்றல் தேவா சார். சார் சீரியஸ்லி சார், உங்கள் பாட்டெல்லாம் நான் பார்த்து வளர்ந்த பையன் சார். நீங்கள் இன்னைக்கு எனக்கு நான் உங்களோட பாட்டில் நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலாக இங்கே உட்காந்து பாதி பேர் அவங்களுடைய படங்களையும் அவங்களுடைய பாட்டுகளையும் பார்த்து தான் வளர்ந்த பையனா. பாக்யராஜ் சார் ஆகட்டும், அவருடைய படங்கள்லாம் n நம்பர் ஆஃப் டைம்ஸ் நான் பார்த்துருக்கேன் சார். உங்களுடைய பிக் ஃபேன் நான். லியோனி சார், ஐயா திண்டுக்கல் லியோனி, அவங்க பேச்செல்லாம் பிரதர் சாரி நான் ஏதாவது இது பண்ண நினைக்கிறேன், பட் ஐம் ஸோ சாரி. ரொம்ப பர்டிகுலராக நான் சொல்லணும் அப்படின்னா என்னுடைய ஆரோக்கிய அண்ணன், என் நண்பன், இந்த மாண்புமிகு பறையின் கதாநாயகன் லியோ சிவகுமார். such a sweet heart. தேங்க்ஸ் ப்ரோ. நான் என்னை எவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத ஆக்சுவலாக செட்டில் எல்லாத்தையுமே தெரியும். அந்த ஃப்ரீடம் தான் நீங்கள் பார்ப்பீங்க ஸ்க்ரீன்லேயுமே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ உங்களோட ஒர்க் பண்ணது. அண்ட் எங்களோட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் மேபி நான் மிஸ் பண்ணலாம், பிகாஸ் சாரி, பட் தேங்க்யூ ஸோ மச். இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் டிசம்பர் 12th ரிலீஸ். ஸோ ப்ளீஸ் தேட்டரில் பாருங்கள், உங்களுடைய கருத்தில் சொல்லுங்கள். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுக்கு தேசிய விருதை பெற்று தந்த இயக்குனர் EV கணேஷ் பாபு அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். அறிவிக்கும் போது கரெக்டாக சொல்லிட்டு சார் இருந்துச்சிட்டாங்க. சாரி. இன்னைக்கு ஒரு அப்டேட் இருக்கு. நேற்று நான் சொன்னதை அவர் சொன்னார் இல்லையா, அவர் சொன்னது தான் போய். ஓகே, இன்னைக்கு ஒரு உண்மை சொல்ல போகிறேன். ஆதி பறையாகவே இங்கே வீற்றிருக்கும் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு வணக்கம். அண்ணனுக்கு இவ்வளவுதான் கைதட்டா. அந்த ஆதி பறையின் இசையாக இங்கே வீற்றிருக்கும் அப்பா தேவா அவர்களுக்கு வணக்கம். அடுத்தடுத்து மற்றவங்களுக்கு நான் வணக்கம் சொல்றேன்.
இப்போது வெங்கடேஷ் சார் தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், திரும்ப நான் வந்து நடிக்கணும் அப்படின்னு. இதான் அப்டேட்டு, கேட்டுக்கோங்க. ஏற்கனவே ஒரு படம் இருக்குது, அண்ணன் திருமா அவர்கள் அவங்க பேசும்போது அவங்க பேசுவாங்க, அதை பற்றி ஒரு படம் இருக்குது, தொடங்கப்பட்டுச்சு. எப்படி வந்து பறை இசை வந்து பல நூற்றாண்டுகள் மறைக்கப்பட்டதோ அது மாதிரி அவருடைய அந்த திரைப்படமும் இருக்குது உள்ள. அதுக்கான வேலைகள் எல்லாம் தொடங்கி இருக்குது. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்தின இலக்கியன் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கும் இசையமைக்கிறாங்க. அதனால அந்த படத்துடைய விஷயங்கள் எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். ஸோ இதுதான் அண்ணனே பேசுவாங்க, ஏன்னா நேற்று நடந்த மாதிரி இங்கே ஆயிடாது. ஸோ ரிப்போர்ட் சரி, நேற்று ஒரு கதை நடந்தது, நான் பேசினேன், அப்புறம் ஒருத்தர் இல்லைன்னு போய் சொன்னார். ஓகே, நல்லது, மகிழ்ச்சி. இந்த பறை இசை தான் உலகத்திலேயே வந்து உலகத்திலேயே நான் உலகம் முழுக்க போய் பார்த்தியானா, ஆமாம், நிறைய இசைக்கருவிகள், இசை இதில் வந்து நிறையா வந்து ஆராய்ச்சி, ரொம்ப ஆசைப்பட்டு அது விஷயமா ரொம்ப ரிசர்ச் பண்ணதில்ல. எந்த ஒலிபெருக்கியும் இல்லாமல் அந்த அந்த இசைக்கருவியை வாசிச்சா அந்த மண்டைக்குள்ள இடி இடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் வரும்னா, எந்த இசையை கேட்டா நாடி நரம்பு ரத்தம் சதை அத்தனையும் துடிக்கும்னா, அந்த லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் பறை மட்டும்தான். மனிதன் வேட்டையாடும் காலத்தில் விலங்குகளை விரட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கருவி பறை. ஆனால் இன்று அடிமை விலங்குகளை உடைப்பதற்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கும் கருவி பறை. பறைக்கும் எனக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. அந்த கதையெல்லாம் இங்கே சொன்னால் இந்த நிகழ்ச்சிக்கும் அதற்கும் தொடர்பு இல்லாமல் போய்விடும். 90களின் தொடக்கத்திலே வடநாட்டு பல்கலைக்கழகங்களில் எங்கள் கல்லூரி சார்பாக பறை இசையை நாங்கள் கொண்டு சென்ற போது அங்கே வந்து இது வந்து சாவுக்கு அடிக்கிற இசைக்கருவி அப்படின்ட்டாங்க. அதே அடுத்த வருஷம் நேஷனல் லெவலில் நாங்கள் விருது வாங்கணும் அதே இசைக்கருவியை பயன்படுத்தி போபாலில். 90களின் தொடக்கத்தில் கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் நான் படிக்கும்போது பாரதிதாசன் பல்கலைக்கழகம் சார்பாக ஒரு வழக்கு தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு சங்க இலக்கியத்தில் உதாரணம் காட்டி, சங்கம் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட டிரான்ஸ்லேட் பண்ணி காட்டி, இந்த பறை இசை இது சாவுக்கு அடிக்கிற இசை கிடையாது, சமூகத்தில் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருப்பவர்களுக்கு சாவு பயத்தை காட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட இசை. சங்க இலக்கியத்திலே திருமணத்திலே வாசிக்கப்பட்டிருக்கிறது இந்த பறை இசை. பிறகுதான் இந்த நவீன கருவிகள் எல்லாம் வந்திருக்கிறது. ஆசான் ஐயா அவர்கள் சொன்னார்கள், இந்த சமூகம் இன்று பறை இசைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்று பார்த்தால், பத்மஸ்ரீ பட்டம் கொடுத்து இந்த மேடையிலே அழகாக உட்கார வைத்திருக்கிறது இந்த சமூகம், இந்த அரசாங்கம். அதே போல் தமிழ்நாடு அரசாங்கமும் கலைமாமணி விருது கொடுத்து இந்த மேடையிலே உட்கார வைத்திருக்கிறது. இன்றுதான் உலகம் ஆதி இசை பறை இசை என்பதை புரிந்து கொண்டிருக்கிறது. உண்மையான இசை அந்த உயிரின் ஊற்றிலிருந்து அடி வயிற்றிலிருந்து வரக்கூடிய அந்த நாதம் இந்த பறை இசைதான் என்று இன்று சமூகத்துக்கு புரிந்திருக்கிறது. அன்று ஏதோ அடிமைப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் மட்டுமே வாசிக்கொண்டிருந்த ஒரு இசையை அனைத்து சமூகத்தினரும், அனைத்து மக்களும் ரசிக்கக்கூடிய ஒரு இசையாக உலக அரங்கிலே இன்று ஒலிக்க செய்து கொண்டிருக்கிறார்கள். இயக்குனர் விஜய் சுகுமார் அவர்கள் உண்மையிலே வந்து மாண்புமிகு பறை, சாதாரண பறை இல்ல, மாண்புமிகு பறை. காலில் மிதிக்கிற கல்லு தான் ஒரு நாள் வந்து சிற்பமா செதுக்கப்பட்டு கோவில் உள்ள வச்சு அதை சாமியா கும்பிடுறது மாதிரி ஒடுக்கப்பட்ட ஒரு இசைக்கருவி தான் இன்னைக்கு வந்து மாண்புமிகு பறையாக இந்த மேடையிலே முழங்கப்பட்டிருக்கிறது. இந்த படத்தோட டைட்டிலுக்கே இந்த படம் ஓடணும், இந்த டைட்டிலுக்காக இந்த படம் ஓடணும். எப்படி இந்த அரங்கத்தில் வந்து உட்கார்றதுக்கே இடம் இல்லாமல் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோமோ, அதே மாதிரி படம் ரிலீஸ் ஆனப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த படம் ரிலீஸ் ஆகிற அத்தனை திரையரங்களையும் ஹவுஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். ஹீரோ சிவா, இப்போ லியோனி சாரை பற்றி சொல்லணும்னா, அவர் வந்து தேவா சாருடைய பாடல்கள், இன்னும் நிறைய பேருடைய பாடல்களை கிண்டல் பண்ணியே வந்து அவர் பெரிய ஆளானவர். உங்க எல்லாருக்குமே தெரியும். போன லியோனி சார், இதுல பறைய பத்தி இருக்குது, அதை நீங்க தொடவே முடியாது, கிண்டல் பண்ணவே முடியாது. அதை பத்தி பாசிட்டிவா பேசுனீங்கன்னா, பாசிட்டிவா பேசுறது பெருசா வைரல் ஆகாது. அதனால ஒரு காதல் பாட்டு இருக்கு,
நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலேயே அந்த காதல் பாட்டை பற்றி என்னையா பாட்டு எழுதுறாங்க அப்படி மாதிரி உங்கள் பாணியில் என்னையா மியூசிக் போடுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஏன்னா தெரியும், போன தலைமுறை எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு வந்து ஒரு 40 வயது கடந்தவங்க எல்லாருக்குமே தெரியும், லியோனி சார் வந்து மறந்து போன பல பாடல்களை அவருடைய பட்டிமன்றம் மூலமாக வந்து தமிழ்நாட்டுக்கு எடுத்து சொன்னவர். இந்த பாட்டில் இவ்வளவு அர்த்தம் இருக்கா, இந்த அர்த்தம் தெரியாம அவ்வளவு நாளா பாடிட்டு இருந்தோம் அப்படின்னு லியோனி சார் அவர் வந்து மாட்டு வண்டி நுழையாத ஊர்களுக்கெல்லாம் அனைவருடைய பாட்டு வண்டியை கொண்டு சேர்த்தவர் லியோனி சார். நன்றி சார். மேடையில் இருக்கும் பெருமக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அமிதாப் பச்சன் அவர்கள் சொன்ன வார்த்தை தான், ஹிந்தியில் இருப்பவர்கள் எல்லாம் திரைக்கதை எப்படி எழுத வேண்டும் என்று பாக்யராஜ் அவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அவ்வளவு பெரிய ஜாம்பவான் இங்கே வந்திருக்கிறார். உண்மையிலேயே விஜய் சுகுமார் அவர்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். எனக்கு ஒரு தவறான பழக்கம் உண்டு, அடிக்கடி அலைபேசி நோண்டி கொண்டிருப்பேன். ஒரு மெசேஜ் வந்துச்சு பிரான்ஸ்லேருந்து, சகோதரி பவானி இந்த நிகழ்ச்சி லைவ்ல பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. பவானின்றது வேற யாரும் இல்லை, இந்த படத்துடைய கோ ப்ரொடியூசர் நக்கீரன் அவர்களுடைய சகோதரி. லைவ்ல பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. வெங்கடேஷ் சார் சொன்னது ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஸ்ரீகாந்த் சார் நான் விசாரிச்சா சொல்லுங்க அப்படின்னாரு. ஸோ இணை தயாரிப்பாளர்களுக்கும் முரளி அவர்களுக்கும், முரளி இங்கே 2 முரளி இருக்காங்க, இந்த படத்துடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் முரளி இருக்காங்க, அப்புறம் அண்ணன் முரளி இருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஆசான் அவர்களாக இருக்கிறாங்க. எல்லாருக்கும் நான் கேட்டுக்கிறது என்னன்னா, இந்த கூட்டம் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது திரையரங்கம் எங்கும் இருக்க வேண்டும். வாழ்த்துகிறேன். நன்றி. வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். எங்கள் அண்ணன் திருமா அண்ணனுக்கு ஆனால் ரொம்ப நன்றிண்ணா, நம்ம ஃபங்க்ஷன் வந்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா. அப்புறம் பாக்கியராஜ் சார், ரொம்ப மகிழ்ச்சி சார் நீங்கள் வந்தது. எங்கள் சித்தப்பா சபேஷ் முரளி அவருக்கும் நன்றி. எனக்கு குத்து இசையமைப்பாளராக பேர் வாங்கி கொடுத்த எங்கள் வெங்கடேஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். நீங்கள் ஆரம்பித்தது இன்னும் எனக்கு சென்டிமெண்ட்டாக நல்லா போயிட்டுருக்கு சார், ரொம்ப நன்றி. சொன்ன மாதிரி எனக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்த கணேஷ் பாபு சார், வி கணேஷ் பாபு சாருக்கு ரொம்ப நன்றி. ஆசான் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. அண்ணன் பக்கத்தில் மேலே அவர் குப்பசாமி அண்ணனுக்கு நன்றி. மாஸ்டர் உங்களுக்கும் நன்றி. எட்டு சார் நன்றி. லியோனி சார் ரொம்ப நன்றி சார். அண்ட் இந்த படத்தில் கதாநாயகன் வாழ்த்துக்கள். அண்ட் ஹீரோயின் மேம் காயத்ரி மேம், ஐ வாண்ட் மேம். ஸோ இல்லை எல்லோரும் மேம். ஸோ காயத்ரிக்கு ரொம்ப நன்றி. அந்த கோ ப்ரொடியூசர் மேம்க்கும் ரொம்ப நன்றி. பாரிஸில் லைவில் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த எல்லாருக்குமே நன்றி. அண்ணன் நன்றி. ஸோ முக்கியமாக நான் வந்தது டைரக்டர் வாழ்த்துக்கள். டைரக்டருக்கு அரங்கமான் நனைந்த நல்ல ஒரு பலத்த கரவசம் கொடுங்க. ஏன்னா நல்ல ஹார்ட் ஒர்க்கர். அந்த இப்போதுமே வந்து சின்ன விஷயங்கள் அதாவது நேர்த்தி ரொம்ப அழகாக அந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு. ஸோ அவருக்கு மனமான வாழ்க்கை. ஸோ அப்பாவை வாழ்த்தி ரொம்ப 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 மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்பாவோட நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறேன்னு சொல்கிறதுக்கு. ஸோ இந்த அரங்கமே அதிர மாதிரி அப்பாவுக்கு பலத்த கரகோஷம் கொடுங்க. அந்த மாநிலமுக்கு பறை பெரிய அளவில் வெற்றி பெறணும். பறை இசை பற்றி நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன். நான் வந்து இந்த கம்ப்யூட்டர் இசையெல்லாம் வந்து பயன்படுத்துவேன் சின்ன வயசுலேருந்து. ரொம்ப நாளாக வந்து மேல்நாட்டு இசை கருவி தான் வந்து அந்த கம்ப்யூட்டரில் இருக்கும். கிட்டார் இருக்கும், பியானோ இருக்கும், சாக்ஸபோன், ட்ரம்பட் இருக்கும், அப்புறம் வந்து ஃப்ளூட் இருக்கும், அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்தது. அதில் வந்து கடம் பானை இருக்குல்ல, கடம் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்தது, சித்தார் வந்தது, வீணை வந்தது, தபலா வந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தவில் வந்தது, உரிமை மேளம் வந்தது. நான் யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன், எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட் வருது, ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து அந்த பறை ரிதமே வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அது ஒரு 5 வருஷம் முன்னாடியே வந்துடுச்சு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமெரிக்கன் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இது இந்தியாவோட தமிழ்நாட்டோட மிகப்பெரிய சொத்தான இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து என்ன இதை நினைக்கிறேன்னா, ஸோ ஒரு பறை இன்ஸ்ட்ருமெண்ட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா
மேல்நாட்டு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க, இந்தியாவும் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எல்லா நாட்டிலையுமே இந்த பறை இசை ஒலிக்கும். நாங்கள் இப்போ ஆஸ்திரேலியா கூட போயிட்டு வந்தோம், அங்கேயும் எங்களை வெல்கம் பண்ண வந்து பறை இசை தான் கொடுத்தாங்க. எந்த நாட்டுக்கு போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மேஜிக்காகவே வாசிக்கிறாங்க. அது வாசிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய லாயர்ஸ் வாசிக்கிறாங்க, டாக்டர்ஸ் வாசிக்கிறாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப படித்தவங்க வாசிக்கிறது வந்து அது ஒரு ஃபேஷனாகவும் இது நம்ம நாட்டு கருவியாகவும் ரொம்ப மனசை சந்தோஷமாக நினச்சி வாசிக்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷமாக நான் நினைக்கிறேன் நான். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிஆர்ஓ சதீஷ் சார் ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். வன்னியரசனுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சின்ன ரெக்வஸ்ட் சார், தேவா சார் ஒரு மியூசிக்லேருந்து உங்களுக்கு பிடிச்ச சாங் ஒரு 2 லைன் எங்களுக்காக நீங்கள் பாடணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம் சார். அதாவது அப்பாவோட சாங் வந்து என்ன பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு கேட்டால் எனக்கு வந்து அவர் பாடுற பாட்டு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னதான் மனசில் கவலையாக இருந்தாலும் அவரோட குரல் கேட்டால் அந்த அரங்கமே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரே எல்லாம் வைப்ரேஷனில் இருப்பாங்க, எல்லாமே சந்தோஷன்ற ஒரு மனநிலையில் இருப்பாங்க. அதில் இப்போ ஜானி மாஸ்டர் சொன்னார், அது சலோமியா சாங். என்ன மாஸ்டர் என்ன பாடலாமா? வீரலோ நெத்திலி மீன் கண்ணோ கார பொடி முகமோ கெளுத்தி மீன் மனமோ சென்னாங்குன்னி இது வீலாங்குடா கையில் சிக்காதுடா அவர் ரக்க வச்ச வாழுடா ஏ அந்தோனி ஏ அல்போன்ஸ் அவ தொட்டு புட்டா அது உன் சான்ஸ் மீன் குழம்ப போல மணக்கும் பொண்ணு கட்டு மரத்தை போல உன சுமக்கும் கண்ணு சலோமியா சலோமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழ மீன் காலுடா வர ஸ்டைல பாருடா எல்லாம் சேர்ந்து சலோமியா சலோமியா. நன்றி மாஸ்டர், தேங்க்யூ 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 ஸோ மச் சார். கொஞ்ச நேரத்தில் ஸ்டேஜே வைப் ஆயிடுச்சு. ஜானி மாஸ்டருக்கு மிகப்பெரிய நன்றி. ஹீரோக்கும் செகண்ட் ஹீரோக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸ்ரீகாந்த் தேவா சார். ஹலோ, இங்கே மேடையில் அமைந்திருக்கும் பெரியவர்களுக்கு முதலில் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பறை முதன்மையான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், வாத்தியம்னாக்கா அது பறை தான். தாளத்திலேயே முதல்ல கண்டுபிடிச்சது வந்து இந்த பறை இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான். இசையில் எவ்வளோ கருவிகள் இருந்தாலும் ஆனால் ரிதம் பேசிக்கல் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு ரிதம் நாலேஜ் தான் மெயினாக வேணும். ரிதம் இருந்தால் தான் மற்றதெல்லாம் வரும். அதனால் இந்த பறை வந்து முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இது ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த படத்துக்கு அண்ணனை வந்து மியூசிக் பண்ணது பெரிய விஷயம். ஏன்னா அவரால் தான் இது பண்ண முடியும். நீங்கள் கேட்டிங்கல்ல அந்த ட்ரெய்லரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சாங், அந்த ரிதம், அந்த டேப்பெல்லாம் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்படியே ஒரிஜினாலிட்டி எல்லாமே. கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி அடையும். எல்லோருக்கும், இந்த யூனிட் எல்லோருக்கும் எனது வாழ்த்துக்கள். நன்றி. திருமாவளவன் வந்து ஒரு 6 மாதமாக இப்போ சினிமா இண்டஸ்ட்ரி வந்துட்டார். எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, நான் உண்மையாக சொல்கிறேன். நேற்று வந்தார், போன வாரம் அப்படியே அண்ணன் வந்துகிட்டே இருக்காரு. கூட சேர்ந்து சினிமா எல்லோட சேர்ந்துருவார். எங்களுடைய சொல்ல முடியாது, என் சங்கத்தில் உறுப்பினரோட சேர்ந்துருவார். ஆமாம். அப்புறம் மாண்புமிகு பறை அண்ணன் திருநெல்லியன்னு வந்து சொல்லணும். 15 வருஷத்துக்கு மணியே உப்புமா கதையை கேட்டேன், மாடு வாங்குறது வய வாங்குற கதையெல்லாம் கேட்டேன், எல்லாம் கேட்டேன். பாக்கி சார் தான் வேல்டு. இப்போ இந்த படத்தை பற்றி நான் மட்டும்தான் பேசணும். காரணம்னு கேட்டிங்கன்னா, மாண்புமிகு பறை அந்த அம்மா பிடிச்சது வந்து ஃப்ரான்ஸு. வாங்க முரளி, பாப்பா சிவகுமார். இந்த படம் வந்து இந்த 3 வருஷம் ஆச்சா, 3 வருஷம் இந்த படத்தை வந்து அந்த சுபாங்கர் மேடம் ஃப்ரான்ஸில் நல்லா கேட்டு ஏதை ஒன்றையும் சொல்லி ஆகணும். தமிழ்நாட்டில் எல்லாருமே படம் பண்ண ஏகப்பட்ட வெளிநாடு அத்தனை பேரும் இருக்காங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா,
தமிழ் சினிமா தான் வேர்ல்டு ஃபுல்லாக கொண்டு சேர்க்குது. அப்பேற்பட்ட அந்த சுபாங்கர் மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஃப்ரான்ஸ்லேருந்து. இந்தமாரி ஒரு படம் எடுக்கணும் சார், நாங்கள் மாண்புமிகு பறைன்னு வச்ச டைட்டில் அவங்க தான். அந்த படத்துக்கு அவங்க ஏகப்பட்ட எப்படி அந்த படத்தை கொண்டு வரணும்னா அதுதான் விடாமுயற்சிங்கிறது. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ செலவு பண்ணி திருவண்ணாமலாம் எடுத்து எப்படி அங்கே ஃபோன்லேயே தான் பேசுவாங்க. இன்னைக்கு கூட வரல. அவ்வளோ அது கஷ்டப்பட்டு இவங்க 2 பேரும் என்னோட பில்டிங் வாசலில் நட்டு டீ சாப்பிட்டு நிற்பாங்க. நான் ஒவ்வொரு நாளும் இறங்கி போகும்போது என்ன பாச்சு பண்ணேன் 3 வருஷம். அதுதான் எதுக்குன்னா ஃப்ரான்ஸில் இருந்து. ஆனால் இன்னொன்று வந்து என்னென்னா இந்தியாவில் உள்ளவங்க மட்டும்தான் படம் பண்ணால் சென்சார் பண்ண முடியும். வெளிநாட்டிலேருந்து அவங்களுக்கு சென்சார் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆதார் கார்டு கிடையாது. அந்த ஆதார் கார்டு இருந்தால் மட்டும்தான் இங்கே சென்சார் கொடுப்பாங்க, சென்சார் போடல. அப்படி இவங்க வந்து அவருடைய ரிலேட்டிவ் அவர் என்ன தயாரிப்பு வைக்கிற இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த படத்தை எடுத்தா. என்ன காரணம், ஒரு சினிமா நம்பி வரும்போது நம்ம தான் அவங்கள காப்பாற்றணும். வேறு யார் இருக்கா சொல்லுங்கள்? அந்த மாதிரி வர இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ பெரிய பெரிய ஜாமானை உட்கார வச்சு தேவாசாலை வர வச்சு நீ படம் பண்ணால் அங்கேயே ஃபோன்லேயே இவ்வளோ இது நான் எப்படி மைக்கில் பேசுகிறனோ அவளையும் ஃபோன்லேயே அந்த அம்மா ஒவ்வொரு சார் சப்போர்ட் பண்ணுங்கள் சார் சப்போர்ட் சொல்லி எதாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா எந்த சொல்லி அந்த படத்தை உங்கள் கொண்டு வர ஏற்பாடு பண்ணுற சொல்லி. ஏன்னா அந்த நம்பிக்கை வந்து ஒவ்வொரு வெளிநாட்டில் இருந்து படையெடுக்கிற ஆசைப்படுற அத்தனை நீங்கள் காப்பாற்ற சொல்ல வரது. நான் வந்து எனக்காகவே பேசலை. எத்தனையோ வெளிநாட்டில் படையெடுக்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. அவங்களும் நீங்கள் நேர்மையாக உண்மையாக இவங்க 2 பேர் மாரி இருங்கன்னு சொல்ல வரேன். ஏன்னா அந்த அம்மா பணத்தை எல்லாத்தையும் போட்டாங்க. நல்லா தெரிஞ்சுங்க. நான் வந்து என்ன கூட நான் நிறையா வேலை சொல்லி கூட நான் கிளம்பி வர முடியாத சூழ்நிலை இருந்து அப்படி வந்த காரணம்னா இவங்க 2 பேரோட உழைப்பு தான், அந்த அம்மாவோட எண்ணம் தான் இந்த படத்தை ஜெயிச்சது காரணம். அதை மைண்டில் வச்சுங்க. அவங்க தேவா பார்க்கல, சரணனை பார்க்கல, வாய்கராஜ் சார் பார்க்கல, திருமாவளவன் பார்க்க யாரையுமே அவங்க பார்க்காம ஃபாரில் உட்காந்து அன்றைக்கி உட்காந்து படத்தை முடிச்சுன்னா அந்த அம்மா தான் வெரி கிரேட். அந்த சுபாவா அந்த அம்மா எப்போ பார்த்தாலும் பேசுவாங்க. ஆனால் நான் மட்டுமே இவங்க 2 பேரும் டெய்லி லஞ்சு போகிற பார்த்து போய். ஏன்னா இந்தமாரி ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஜெயிக்கணும், வாழ்க்கையில் நல்லா வரணும் அப்படின்னா உண்மையாக இருங்க. ஏன்னா ஃபாரினில் இருந்துட்டு ஒரு படத்தை நீ ஜெயிச்சு கொண்டுறாங்கன்னா அது காரணம் இவங்க 2 பேரும் நம்பி படத்தை கொடுத்தாங்க. நீ செஞ்சு நீ இவ்வளோ பேர் உட்கார வச்சுட்டாங்க காரணத்தை சொல்லி ஒவ்வொருத்தரும் இது மாதிரி தான் ஜெயிச்சு வரணும். எந்த சொல்லி சினிமா யாராலையும் அழிக்க முடியாது சொல்லி அண்ணன் திருமாவளவன் இன்னைக்கு நிறைய வந்துருக்கிறதுனால சொல்கிறேன். எல்லாருமே சினிமா நேசிங்க. ஒரு நாள் எல்லாரையும் காப்பாற்றும். நன்றி, வணக்கம். என ஈன்ற என் தாய் தந்தையருக்கு என் முதல் வணக்கம். பத்திரிகை, ஊடக, இணையதள நண்பர்கள், என் அண்ணன்மார்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய அடுத்த வணக்கம். உங்கள் எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்போ பார்ப்பேன்ற ரொம்ப வெயிட்டிங்கில் வீட்டில் உட்காந்து எல்லா ப்ரெஸ் மீட்டையும் பார்த்துக்கிட்டு இருப்பேன். எப்போ உங்களெல்லாம் வந்து சந்திக்க போகிறேன் அப்படின்ற ஆசை இருந்துச்சு. அந்த ஆசையை இந்த மாண்புமிகு பறை திரைப்படம் நிறைவேற்றிருக்கு அப்படிங்கிறத என்னுடைய முதல் நன்றி உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நான் திண்டுக்கல் மாவட்டத்தில் பிறந்து எனக்கு விவரம் தெரிந்து நான் முதல்ல கேட்ட இசை பறை இசை. இன்று ஒரு பறை இசை கலைஞராக, இந்த கதையின் நாயகனாக இன்று நடித்திருக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருப்பது நான் மிக பெரும் பெருமையாக கருதுகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர்கள் சுபா சுரேஷ்ராம் மேம் அவங்களுக்கும், இணை தயாரிப்பாளர்கள் நக்கீரன் சார், கவிதா மேம் அவங்களுக்கும் நான் நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கும் மேலே இந்த படத்தில் எனக்கு முத சுகுமார் தான் வந்து என்ற கதை சொல்ல வந்தாங்க. வந்து இந்த கதையை சொன்னாங்க. சொல்லும்போது எனக்கு எப்படி ப்ரோ இதை பண்ண போகிறீங்கன்ற மாதிரி நான் கேட்டேன். நீங்கள் பவுண்டு கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்டு வாங்கி நான் படித்தேன். படிக்கும்போது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எனக்கு. இதை நான் பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு பறை இசை கலைஞர், பறை இசையை கற்றுக்கிட்டால் மட்டும் பத்தாது, பறை இசை கலைஞனாக நான் வாழ்ந்தாகணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காகவே உலக அரங்குகளில் போய் பறை இசையை வாசித்து கொண்டிருக்கும் எங்களது திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த சக்தி கலைக்குழுவில் போய் நான் பறை கற்றுக்கிட்டு வந்து நான் இந்த படத்தில் நடித்தேன். அதை நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறத இந்த பதிவு பண்ணிக்கிறேன். அதுக்கு முதல் நன்றி இயக்குனருக்கு நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். இரண்டாவதாக கோ ப்ரொடியூசர் முரளி, அவர் இல்லை அப்படின்னா இந்த படம் கிடையாதுங்க. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா ப்ரொடியூசரே அவர் தான், ஒரு தம்பின்றதுனால நீங்கள் ஓகே ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் சாரிங்க ஓகே அவருக்கு ரொம்ப ஏன்னா அவர் இல்லை அப்படின்னா இந்த படமே கிடையாது. ஏன்னா அவருக்கு வந்து சினிமான்றது ரொம்ப புது களம். அவர் இங்கே வந்து அங்கே துறையூரில் தான் அந்த படைப்பிடிப்பை நடத்தணும். அங்கே வந்து அவர் எல்லா இடத்துலையும் கூட இருந்து ஒவ்வொரு விஷயமா கற்றுக்கிட்டு அது யார் மனம் கோணாமல் நடந்துக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் இந்த மேடை இந்த இடம் இப்படி நடக்குது அப்படின்னா
இந்த படத்துக்கு புள்ளார் சொல்லி போட்டதுலேருந்து இந்த இசை வெளியீட்டு விழா வரைக்கும் நல்லபடியாக நடக்கிறதுக்கு மிகப்பெரிய பங்கு அந்த முரளி ப்ரோக்கு இருக்குது. அவருக்கு நீங்கள் ஒரு கைதட்டை கண்டிப்பாக அந்த இடத்துல கொடுக்கணும். அதன் பிறகு இந்த திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் கொளஞ்சி குமார் அவர்கள். அவர் ஒளிப்பதிவாளர் மட்டும் கிடையாது, இந்த படத்தில் அவரை சொல்லணும் அப்படின்னா அவர் கோ டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லா வேலையும் அவர் தான் பார்ப்பார். எடிட்டிங்கில் பார்ப்பார், டப்பிங்கில் வந்து உட்காந்து கரெக்ஷன் சொல்லுவார். அவர் மாதிரி ஒரு ஆள் நம்ம உண்மையிலே டெடிக்கேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அண்ணன்ட்ட. எனக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுன்ற ஒரு ஆர்வம் வந்து நமக்கு எப்படி நடிப்பில் இருக்கோ அதே மாதிரி ஒரு ஒளிப்பதிவாளருக்கு டெக்னீஷியனுக்கு இந்த அளவு இருக்குன்றதை பார்க்கும்போது நம்மளை மாதிரியே அவங்கெல்லாம் வளரணும் அப்படின்ற ஒரு ஆசை தான். அதன் பிறகு என்னுடன் இந்த படத்தில் கதையை நாயகியாக நடித்திருக்கின்ற காயத்ரி ரமா அவர்கள் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த படத்தில் வந்து சொல்லப்போனால் நான் நாயகன், என் நண்பன் ஆரியன் அப்படிங்கிறதுக்கு மேலே அவங்க வந்து கிளைமேக்ஸில் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக பேசப்படும் அப்படிங்கிறது நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். அதன் பிறகு அங்கே மாஸ்டர் வந்து டான்ஸ் ஆட சொல்லும்போது ஸ்டெப்பு வரல ஆரியனுக்கு, இங்கே வந்து ஸ்டெப்பு போட்டுட்டு இருந்தார். என்னடா இந்த ஆர்டர் ஸ்டேஜே ஆடுது லைட்டாக, என்ன ப்ரோ என்னங்க அப்படின்னு. அவருக்கு எந்த ஆர்டரில் போகிறது எனக்கே தெரில தான். நானும் ஒன்றும் பெரிய பேச்சு கலைஞன்லாம் கிடையாது, ஆனால் எந்த ஆர்டரில் போகிறதுன்னு அவருக்கு தெரில. அவர் வந்து பேசிட்டு என்னை கொலை போட்டு போயிட்டார். நான் ஒரு மாதிரி ஆர்டர் வச்சுருந்தேன். சரி, இவர் வந்து கொலை போயிட்டார். அதுக்கப்புறம் பேசுறவங்க எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் கீனாக பேசுகிறாங்க. சார்லாம் வந்து அவர் பின்னிட்டார். மாநாடு மாதிரி இருந்துச்சு கேட்குறதுக்கு. என்னடா எல்லாம் பேசுகிறாங்க நம்மளை எப்போ. நான் என்ன நினச்சோம், எல்லாரையும் பேச விட்டு கடைசியாக வாய்ப்பு தருவாங்க, எல்லாருக்கும் நன்றி, படத்தை வந்து தேட்டரில் பார்த்து வெற்றி படம் ஆகணும்னு சொல்லி கேட்டு உட்காந்தாலும் பார்த்தா நடுவில் கொடுத்து விட்டாங்க. இந்த வேலையை நான் பிஆர்ஓ சதீசனை தான் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஆரியன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதன் பிறகு இந்த விழாவிற்கு மாஸ்டருக்கு என்னுடைய ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் இல்லை அப்படின்னா இப்படிப்பட்ட பாடல் கிடையாது. நம்ம இந்த இவ்வளவு ஒரு பெரிய பாடலை 2 நாட்களில் வந்து கோரியோகிராஃப் பண்ணி ஷூட் பண்ண முடியும் அப்படின்னா அது ஜானி மாஸ்டர் தவிர யாராவது பண்ணியிருக்க முடியாது. நீங்கள் ரொம்பவே பாராட்டி பேசுனீங்க மாஸ்டர். உங்களோட நீங்களாம் பெரிய ஜாம்பவான்கள். நான் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன், என்னோட முதல் படி எடுத்து வைக்கிறேன். உங்கள் வாழ்த்துக்களுக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர். அப்புறம் எடிட்டர் பிரேம் ப்ரோவை பற்றி சொல்லணும். உண்மையிலே இந்த படத்தை வந்து நீங்கள் கட்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து பிரேம் ப்ரோ தான். அவருக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் அண்ணே, நாடி நேரமெல்லாம் துடுத்துருச்சுனே. நான் சொன்ன மாதிரி எனக்கு எந்த ஒரு 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 ஐட்டம் சாங்கு இல்லை ஏதோ ஒரு பயங்கர ஃபோக்கியான ஒரு சாங்கு அதை கேட்டால் எனக்கு ஒன்றும் பெருசாக ஆடணும் அப்படின்னு தோணாதுங்கண்ணே. பறை இசையை கேட்டு என்னால் உட்காரவே முடியாதுங்கண்ணே. என்னால் அங்கண்ணே ஏற்றி ஊட்டுருந்தா ஆடி இருக்கலாமேன்னு தோணுச்சு. உண்மையிலே கலக்கிட்டீங்கண்ணே. அந்த யூ ஹேவ் டிசர்வ் தட் அவார்டுண்ணே. அந்த அவார்டு உங்களுக்கு கிடைச்சதில் எங்களுக்கு கிடைச்ச மாதிரி நாங்கள் விரும்பப்படுறோம். உண்மையிலே த கிரேட்ண்ணே நீங்கள். அண்ணன் முனுசாமி அண்ணன் அவர்களுக்கும் அவங்க பேசும்போது நல்லா இங்கே நின்று பேசுனாங்க. ஆனால் நல்லா எல்லாருக்குமே வாய்ஸ் கேட்டுச்சு. நம்ம கஷ்டப்பட்டு மைக்கு பக்கத்தில் வந்து பேச வேண்டியதாக இருக்குது. ஆனால் அவர் இந்த அவார்டுக்கு எந்த அளவுக்கு அவங்க மெனக்கெட்டுருக்காங்க அப்படின்றத சொல்லும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு எனக்கு. நம்மளாம் ஒன்றுமே இல்லை, ஏன்னா எவ்வளோ தூரம் நம்ம பயணம் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்றத நினைக்கும் போது மிகப்பெரும் பெருமையாக இருக்குங்கண்ணே. அப்புறம் இயக்குனர் சார் ரொம்ப அருமையாக பேசுனீங்க சார். வெங்கடேசன் சார், இந்த மேடையில் எனக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா, எனக்கு இந்த திரைப்படத்தில் கதையின் நாயகன வாய்ப்பு கிடைச்ச பெருமையை விட இந்த திரைப்படம் வந்து உலக அரங்குகளில் பெரிய பாராட்டுக்கள் கிடைக்குது அப்படின்றத கேள்விப்படும் பெருமையை விட சார் நீங்கள் வந்து மேடையில் என்னை பாராட்டினீங்க சார். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார். ஏன்னா இந்த மேடை வந்து எனக்கு கிடைத்ததே மிகப்பெரிய பெருமை தான். அதில் வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். உங்களுடைய வார்த்தை பொன்னான வார்த்தை சார். கண்டிப்பாக அதுக்காக என்னோடய முழு உழைப்பையும் போட்டு கண்டிப்பாக அடுத்தடுத்த படங்களில் வந்து நான் கண்டிப்பாக இதையும் மீறி உங்கள்கிட்ட வாழ்த்துக்கள் வாங்கணுன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன் சார். அண்ணன் ஸ்ரீகாந்த் தேவா அண்ணன் வந்து ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு. என்னன்னா நம்ம எல்லாருமே உங்களோட ஃபேன்னு சொல்லுவாங்க, ஆனால் உங்கள்ட்ட இருக்க எனர்ஜி எனக்கு ரொம்ப பிடிக்குங்கண்ணே. ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவாக நான் இது வரைக்கும் எல்லா இடத்துலையும் உங்களை பார்த்துருக்கேங்கண்ணே. எங்கே போனாலும் அந்த ஒரு வைபோடு தான் இருப்பீங்க எப்போவுமே. ஒரு இடத்துல நிற்க மாட்டீங்க, பரபரப்பாக. உங்களோட அந்த பம்பர கண்ணாலே சாங் இருக்குல்லங்கண்ணே, அதுக்கு ஒரு கம்போசிங் ஒன்று பண்ணிட்டு போய் பார்த்தீங்களா, அது வாய்ப்பே கிடையாதுங்கண்ணே. அதோட பெரிய ஃபேன் நான். அது மட்டும் இல்லை, எல்லா பாடலுமே பிடிக்கும். எஸ்பெஷலி அந்த சாங் ரொம்ப எனக்கு ஃபோக்கியாக ரொம்ப பிடிக்கும் சார். சுபேஷ் முரளி சார் ரொம்ப நன்றிங்க சார். அதன் பிறகு இந்த விழாவிற்கு வந்து சிறப்பு திறமைக்கு இயக்குனர் பாரதிராஜ் சார் அவர்களுக்கு நான் சாரி சார், பதட்டம் ஆகிட்டேன் சார். போச்சு, உங்களுக்கு கண்டென்ட் கிடச்சிருச்சு. பாக்கியராஜ் சார் அவருக்கு ரொம்ப நன்றி. நான் பாக்கியராஜ் சாருக்கு நிறைய பேர் பாக்கியராஜ் சாருக்கு கடமைப்பட்டிருக்கலாம். ஆனால் எனக்கு அவருக்கு ஒரு சின்ன ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. என்ன அப்படின்னா,
அண்ணன் சாந்தனு அண்ணன் நடித்த ராவணக்கோட்டம் திரைப்படத்தை வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுற அந்த ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. இந்த நேரத்தில் நான் வந்து கேஆர்ஜி குழுமத்தின் தலைவர் தயாரிப்பாளர் திரு கண்ணன் ரவி சார் அவர்களுக்கு இந்த இடத்துல நான் ரொம்ப பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த வாய்ப்பு அவங்க தான் எனக்கு கொடுத்தாங்க. அந்த வேலையை பார்த்ததுக்கு நான் மிகப்பெரும் பாக்கியமான கருதுகிறேன் சார். அவர்களுக்கு நன்றி சார். இந்த மேடைக்கு நீங்கள் வந்து எங்கள் அழைப்பேற்று வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். அதுக்கப்புறம் நான் சொல்லணும் அப்படின்னா, அதாவது இந்த ஜென்ரேஷனில் இந்த இடத்துல இவருடைய இசை வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில், இவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நானும் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெருமை. அவரோட இசைகளை கேட்டு தான் நான் வளர்ந்துருக்கேன். எல்லா பாட்டுமே ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நான் நடித்த திரைப்படத்தில், நான் நடித்த இந்த மாண்புமிகு ஒரு திரைப்படத்தில் அவர் இசையில் நான் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத வந்து மிகப்பெரும் பாக்கியமான நான் கருதுகிறேன் சார். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். ஏன்னா எனக்கு இந்த வாய்ப்பு மறுபடியும் கிடைக்குமா கிடைக்காதான்னு என்னால் சொல்ல முடியல. ஆனால் இந்த கிடைத்த வாய்ப்புக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் சார். உங்களோட இசையை உயிரோட்டமாக கொண்டு வரதுக்கு என்னால் என்ன முடியுமோ அதை நான் இந்த படத்துக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் சார். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். இந்த விழாவின் நாயகன் நீங்கள். இதுக்கு மேலே எப்படி நன்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு தெரியல சார். நீங்கள் இல்லைன்னா ஏன்னா ஒரு படத்தில் பறை வாசிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு மேலே ஒரு பறையை தான் படமாகவே எடுக்கிறோன்றத உங்களை தவிர யாருமே இந்த இசையை போட்டிருக்க முடியாது சார். இதை நீங்கள் இல்லாமல் இது சாத்தியமும் கிடையாது. ஸோ அதுக்காக நாங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் சார். அதுக்கப்புறம் எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கின்றக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர், எங்கள் அன்பிற்குரிய அண்ணன் திரு தொல் திருமாவளவன் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோன்னா. உங்களை எப்படி சொல்கிறதுன்னா, நீங்கள் அமைப்பாய் திரள்வோம்னு அடிக்கடி சொல்லுவீங்க. நான் உங்களோட பேச்சை நான் கேட்டிருக்கேன். அமைப்பாய் திரள்வோம் அப்படின்னு சொல்லுவீங்க. அதன் கேட்டால் போல பறை இசையின் கீழ், இந்த மாண்புமிகு பறை திரைப்படத்தின் கீழ் நாங்கள் ஒரு அமைப்பாய் திரண்டிருக்கிறோம். இதை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை உங்களிடம் நாங்கள் அதை சமர்ப்பிக்கிறோம் என்று இந்த நேரத்தில் சொல்லி, இந்த இசையை உங்களுடைய மாண்புமிகு கரங்களால் வெளியிடுவதை தவிர வேறு என்ன பெருமை எங்களுக்கு இருந்துவிட போகிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. இந்த விழாவுக்கு நீங்கள் வந்தது எங்களுக்கு மிகப்பெரும் பாக்கியமாக நாங்கள் நினைக்கிறோம். அப்பா ஏன் அவரை நடுவில் விட்ட கேப் விட்டேன்னா என்ன பேசுறது? நான் இருக்கேன்லங்க, எனக்கு மேலே என்ன வேணும்? அவர் மகன், நான் ஹீரோ ஆகிட்டேன். இந்த மேடம் என்ன தப்பாகி போகிறோம் அப்படின்னா, உனக்கு தான் அவர் உன்னை பற்றி பேசுவார், நீ அவரை பற்றி பேசுவ. அப்படி ஆயிடக்கூடாது. இன்னொன்று, இந்த பிறவி எனக்கு கொடுத்தது எங்கள் அப்பா தான். அதனால தான் நான் பேச ஆரம்பிக்கும் போதே என்னை ஈன்ற தாய் தந்தையருக்கு வணக்கம்ட்டேன். எங்கள் அம்மா இங்கே உட்காந்துருக்காங்க, எங்கள் அப்பா அவங்க இல்லாமல் நான் கிடையாது. அவங்கள அந்த மைக்கில் பேசி தான், ஒலிபெருக்கி மூலிமா பேசி தான் நான் பதிவு பண்ணுன்ற இது எனக்கு இங்கே இல்லை. இன்னொரு மேட்ரு சொல்கிறோம் சார், நல்லா ஞாபகப்படுத்துறீங்க சார். தேவா சார் மியூசிக்கில் வந்து எங்கள் அம்மா பயங்கரமான ஃபேன். அவருக்கு சொல்லணும் அப்படின்னா அவங்களோட லவ் சாங் ஒன்று இருக்குங்க சார். எதுனா அப்போ தேசிய கீதம் பாடினா நம்ம ஃப்ரீஸாக எப்படி நிற்போம்ல சார், அதே மாதிரி இந்த என்னாசை மச்சான்ல ஆடியோவில் செய்தி சொல்லி பாட்டு இருக்குல்ல சார், அந்த பாட்டு எப்போ டிவியில் போட்டாலும் எங்கள் அம்மா அப்படியே நின்றுப்பாங்க சார். அங்கே உள்ள எங்கள் அப்பா நேரம் அம்மா நின்றுக்குள்ள அவர் ஒரு இமேஜினேஷனில் இருப்பார். ஸோ எனக்கு என்னென்னா, உங்களோட பல பாடல்கள் தான் சார் வீட்டில் லவ் சாங்காக ஓடிக்கிட்டு இருக்கு. நான் பண்ண வேண்டியதெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க சார். அதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்கிறதா இல்லை என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியலைங்க சார். ஸோ அப்பா, லவ் யூப்பா, நன்றி சார். இருக்கட்டும். ஸோ இந்த படத்தை நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம்னு சொல்ல முடியும். ஏன்னா இதுதான் எங்களோட வேலை. ரொம்ப மெனக்கெட்டு ஒரு ஒரு விஷயத்தை எதிர்நோக்கி எடுத்தோம். அந்த நாங்கள் எதிர்நோக்கி எடுத்த விஷயம் வந்து இங்கே அமர்ந்திருக்கும் 2 கலைஞர்களால் அது வந்து நிரூபிக்கப்பட்டது. இந்த திரைப்படமும் அதே போல் பட்டி தொட்டி எங்கும் பறை இசையை ஒலித்து உங்களை நம்பி இருக்கும், அதாவது ஊடகத்துறையை நீங்கள் தான் கொண்டு போய் இதை பட்டி தொட்டி எங்கும் சேர்க்கணும். நீங்கள் எழுதாமல் ஒரு படம் கிடையாது, நீங்கள் இல்லாமல் நாங்கள் கிடையாது. ஸோ உங்களை வேண்டி விரும்பி உங்கள் பாதம் தொட்டு நான் கேட்டுக்கிறேன், இந்த படத்தையும் வளர்ந்து வரும் எங்களை போன்ற கலைஞர்களையும் நீங்கள் பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று மனதார வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, வேறு யாரையும் விட்டுருந்தேன்னா தெரில, என்னை மன்னிச்சிருங்க.
ஸோ அனைவருக்கும் நன்றி. என்னோட இசைக்கலைஞர்கள் இவங்கள பற்றி நான் சொல்ல மாட்டேன், மன்னிச்சிருங்க. எழில் அவங்க டீம் வந்து, ஏன்னா இன்னைக்கு இவங்க மேடையில் வாச்சதை நீங்கள் பார்த்தீங்க. அங்கே ஷூட்டிங் அப்போ வந்து இவங்க இல்லை அப்படின்னா நான் அந்த எந்த சீனுமே நடந்திருக்காது. ஏன்னா சாங் மாஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் படத்தில் ஏகப்பட்ட பறை வாசிக்கிற எல்லா இடங்கள்லையுமே வந்து எழில் பிரதரோட அவங்க டீம் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணி அவ்வளோ அழகாக வாசிச்சு கொடுத்தாங்க. எங்களையும் வாசிக்க வச்சாங்க, அதுதான் உண்மை. ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. எல்லாருக்கும் நன்றி பிரதர். ஸோ நன்றிங்க, தேங்க்யூ. எல்லாரும் டிசம்பர் 12 மாண்புமிகு பறை திரைப்படத்தை திரையரங்களை வந்து பார்த்து உங்களுடைய மேலான ஆதரவை கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.